நம்மளுக்கு இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு யோசிச்ச உடனே நம்மளுக்கு என்ன தோணும் தெரியுமா? இதெல்லாம் ரொம்ப வயசானவங்க தான் வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிகள்லாம் போகணும். அந்த தாடி, மீசையெல்லாம் வளர்த்துட்டு ரொம்ப நரைச்சு போயி, ரொம்ப வயசானவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, துறவறம்லாம் துறந்து, அதுக்கப்புறம் ஒரு ரிஷி மாரி, முனிவர் மாரி, ஓகே. அப்புறம் அவங்க வந்து இந்த ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளார போவாங்க. இந்த வயசுல நான் எதுக்கு போணும்? எனக்கு என்ன குறைச்சல்? அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஓகே. ஆனா, நம்ம வாழ்ற வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள சுத்தி இருக்கிறது பூராமே 95% நெகட்டிவிட்டி. 5% தான் பாசிட்டிவிட்டி. அப்படி இருக்கும்போது, நம்மளே நெனச்சாலும், நம்மள அறியாம நம்ம கூட இருக்கவங்களோ, இல்ல நம்மளுக்கு நம்மளே, இல்லன்னா நம்மள சுத்தி நடக்கிற அந்த விஷயங்கள், இல்ல நம்மளோட என்விரான்மென்ட் அதன் மூலமா நம்மளுக்கு நெறைய நெகட்டிவிட்டி தொத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிலிருந்து எப்படி நீங்க தப்பிப்பீங்க? ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நீங்க என்ன தெரியுமா திங்க் பண்ணிக்குவீங்க? இதெல்லாம் என்னோட தலையெழுத்து. ஓகே. ஒவ்வொருத்தரும் வந்து பொறக்கும்போதே இதெல்லாம் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே எழுதி இருக்கு. அப்படிதான் அது நடக்கும். அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிறோம். அது ஒரு மித்து. அது ஒரு பொய். அப்படி இல்ல. ஓகே. அத நம்மளால மாத்தி அமைக்க முடியும். எப்படி வேணுமோ நம்ம லைஃப நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஆசைகளை எந்த மாதிரி சக்சஸ்னாலும் சரி, எந்த மாரி லைஃப்னாலும் சரி, எதுனாலும் சரி நம்ம லைஃப்ல நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியும். இது எப்படி நீங்க பண்ணுவீங்க? ஓகே. இன்னொன்னு. இந்த உலகத்துல இருக்க எல்லாமே பொய் தான். நம்ம பொறந்திருக்கோம், வளர்ந்திருக்கோம். ஓகே. ஒரு நாளைக்கு கண்டிப்பா போக தான் போறோம். அப்போ நம்ம இங்க எவ்ளோ சம்பாரிச்சாலும், எவ்ளோ விஷயத்த வந்து நம்ம இங்க கத்துக்கிட்டாலும், எவ்ளோ பேர் புகழ் அடைஞ்சாலும், எவ்ளோ பணம் காசு சம்பாரிச்சாலும், எத்தன பேத்த நம்ம ஓகே சம்பாரிச்சு வச்சாலும், எல்லாமே என்ன பண்ண போறோம்? இங்கேயே விட்டுட்டு தான் நம்ம போக போறோம். வரும்போது என்ன எடுத்துட்டு வரல, போம்போதும் ஒண்ணும் எடுத்துட்டு போறதில்ல. ஓகே. ஆனா, ஒரே ஒரு விஷயம் நம்ம கூட எப்பவுமே பெர்மனன்ட்டா இருக்கு. அந்த விஷயத்த நீங்க எப்படி உணர்வீங்க? வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குன்னு சொல்றோம். நம்ம என்ன பேசுறோமோ, அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அந்த காஸ்மோஸ் எனர்ஜி நம்மகிட்ட அப்படியே அப்சர்வ் பண்ணி அப்படியே குடுக்கும்போது, நம்ம பாசிட்டிவா பேசினாலும், நெகட்டிவா பேசினாலும், அது எல்லாமே மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஆனா, இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வழியா நீங்க எத வந்து கரெக்ட்டா பதிச்சு, அத வந்து நீங்க பிரபஞ்சத்துக்கு நீங்க வந்து கரெக்ட்டா புரிய வைக்கிறீங்களோ, அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும். தப்பவே தப்பாது. சோ, அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்க எப்படி ரீச் பண்ணுவீங்க? இது எல்லாமே நீங்க மெடிடேஷனோ, இல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டியோ உங்களுக்கு இருந்தா தாங்க நீங்க பண்ண முடியும். அதாவது என்ன தெரியுமா? இப்ப இருக்கிற அந்த ஒரு அ எஜுகேஷனல் சிஸ்டமே எதுக்குன்னே தெரியல. படிச்ச படிப்புக்கும், வேலைக்கும் சம்பந்தமே இல்ல. ஓகே. அதே மாரி படிச்ச படிப்புக்கும், நம்ம வாழ்ற அன்றாட வாழ்க்கை, வீட்ல வாழ்ற வாழ்க்கைக்குமே சம்மந்தம் இல்ல. நம்மளுக்குள்ள எத்தன மைண்ட் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரியுமா? 4 விதமான மைண்ட் இருக்கு. நம்மளோட ஓரா எத்தன லேயர்ஸ் இருக்குன்னு தெரியுமா? நம்ம பாடில எத்தன லேயர்ஸ் இருக்குன்னு தெரியுமா? நம்மளுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு தெரியுமா? அதே மாரி நம்மளுக்குள்ள 7 சக்ராஸ் இருக்கு. அது எப்படி அலைன் பண்ணணும்? அது எப்படி நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணலாம்? நம்மள நாமளே எப்படி வந்து பாசிட்டிவா வச்சுக்கணும். நெகட்டிவிட்டி நம்மளுக்குள்ளார இருக்க நெகட்டிவிட்டிய எப்படி நம்ம வெளிய ஏத்தணும். நம்மளுக்கு யார் நெகட்டிவிட்டிய குடுத்தாங்களோ, அதே நெகட்டிவிட்டி அவங்களுக்கே எப்படி போக வைக்கணும். எத்தன விஷயங்கள் நம்மளுக்கு உள்ளார அடங்கி இருக்கு தெரியுமா? இவ்ளோ சக்தி நம்மளுக்கு உள்ளார இருக்கு. ஆனா இதெல்லாம் உணரணும்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி தெரிஞ்சா தானே உணர முடியும். நம்மளால ப்ரிடிக்ஷன் கூட பண்ண முடியும். இனிமே என்ன நடக்குது? அத கூட நம்மளோட அந்த 3 ஐ ஆக்டிவேஷன் மூலியமா இனிமே என்ன நடக்க போகுது? அடுத்தவங்களுக்கு என்ன நடக்க போகுது? நம்மளுக்கு என்ன நடக்க போகுது? எல்லாமே உள்ளுக்குள்ளார இருந்தே சொல்லிடும். அந்த அளவுக்கு ஒரு ஹை எனர்ஜியா நம்மள நாமளே உயர்த்திக்கக்கூடிய ஒரு பக்குவ நிலையில நம்ம இருக்கோம். ஆனா, இத வந்து நம்ம படிக்கிறது இல்ல. நம்ம என்ன சொல்றோம்? எனக்கு நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும். அப்பதான் நான் சந்தோஷமா இருப்பேன். படிக்கிறீங்க, நல்ல மார்க் வாங்குறீங்க. அப்போ சந்தோஷம் இல்ல. மறுபடியும் அடுத்த ஆசை தோணுது. நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைக்கு போணும். அப்புறம் அந்த வேலைக்கும் போயிருவீங்க. அப்போ சந்தோஷம் இல்ல. என்ன சொல்லுவீங்க? இத விட இன்னொருத்தன் என் கூட இருக்கான்ல, அவன் அவ்ளோ சம்பாரிக்கிறான். இதே வேலையில தான் அவரும் இருக்கான். ஆனா வந்து பார்த்தா, அந்த கம்பெனில அவ்ளோ ஜாஸ்தி சம்பளம் குடுக்குறாங்க. அப்ப இந்த கம்பெனி விட்டு எனக்கு அந்த கம்பெனிக்கு போணும். அப்பதான் நான் சந்தோஷமா இருப்பேன். ஓகே. மறுபடியும் அதுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க. அப்புறம் ஒரு பொண்ணு கிடைக்கணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை குட்டி பெத்துக்கணும்.
புரியுதுங்களா? அது மாதிரி போய்க்கிட்டே இருக்கு. நம்மளுக்கு வந்து நான் ஸ்டாப்பா நம்ம ஏதோ ஒண்ணு தேடி 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 ஓடிக்கிட்டே இருக்கோம். அட் லாஸ்ட் எதுக்காக இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு திரும்பி பார்த்தா லைஃப்ல ஒண்ணுமே இல்ல. வி வாண்ட் பீஸ் இன் லைஃப். நிம்மதி. நம்மளுக்கு என்ன வேணுங்கிறதே நம்மளுக்கு தெரியலைங்க. அட் லாஸ்ட் ஒரு ஏஜ் உங்களுக்கு ஆயிடும் தெரியுமா? ரொம்ப எல்லாம் பேரன் பேத்தி எல்லாம் எடுத்துருவீங்க. அப்போ உங்களுக்கு தோணும். அப்படியே நீங்க அப்படியே ரிவிஷன் பண்ணி பாப்பீங்க. ஓகே, பாஸ்ட் நம்ம இந்தந்த மாதிரிலாம் இருந்தோம், இப்படிலாம் வந்து பண்ணோம் செஞ்சோம், நம்ம லைஃப் இப்படிலாம் போச்சுன்னு ஒவ்வொரு ஸ்டேஜா யோசிச்சு யோசிச்சு பார்த்து மனசு மெதுவா அசைப்படும். என்னடா வாழ்க்கையில் என்னடா கண்டோம், திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்ல, வெறுமையா இருக்கு, இப்ப கூட யாருமே இல்ல அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ். அவங்களோட வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீனிங்லெஸ்ஸா இருக்கு. ஆஃப்டர் சம் ஸ்டேஜ் தே ஃபீல் இன் திஸ் வே எவ்ரிதிங் இஸ் லாஸ். எல்லாமே போச்சா, வாழ்ந்த வாழ்க்கையை வாழாத மாதிரி இருக்கோ, நாட்கள் மட்டும் சர்ன்னு கடந்துட்ட மாதிரி ஒரு ஒரு ஃபீல். நான் சொன்ன மாதிரி நம்மளுக்குள்ளார இருக்கிற அந்த சிஸ்டம் இருக்கு தெரியுங்களா, அதுதான் உண்மையான ஒரு சிஸ்டம். வெளியே இருக்கிறது எல்லாமே ஃபேக். ஆனா இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அருள் இருந்தது, பிளெஸிங்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம தலையெழுத்தையே நம்மளால மாத்தி எழுத முடியும். அப்படி தலையெழுத்தையே உங்களால மாத்தி எழுதணும், உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அட்ராக்ட் பண்ணணும், உள்ளுக்குள்ளாரே ஒரு உலகம் இருக்கு தெரியுமா, அந்த உலகத்துக்குள்ளார நீங்க வாழணும். அப்படி நீங்க அந்த உலகத்துக்குள்ளார வாழும் போதுதான் நம்ம லைஃப் வந்து என்ன சொல்றது, என்ன பர்மனன்ட், எது வந்து டெம்பரரி அப்படிங்கறத உங்களால உணர முடியும். உள்ளுக்குள்ளார இந்த பிரபஞ்சத்துக்கு கூட நம்மளோட ஆத்மா இருக்குல்ல, அது வந்து இணையற ஒரு பக்குவம். அதுதான் இந்த மெடிடேஷன். அப்படி நீங்க வந்து அந்த பிரபஞ்சத்து கூட இணையற மாதிரி நீங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை யாரும் அசைக்கவே முடியாது. எந்த விஷயம் கேட்டாலும் டக்கு டக்கு டான் டான் நடக்கும். எந்த நெகட்டிவிட்டியும் உங்களை வந்து அண்ண முடியாது. நீங்க இப்படி யோசிப்பீங்க, அப்படி உடனே நடக்கும். ஓகே, எல்லாமே உங்களை சுத்தி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, பயங்கர ஒரு பவர்ஃபுல் ஒரு பர்சன் மாதிரி நீங்க ஆயிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்குள்ளார ஒரு சக்தி இருக்கு. அதை நம்ம உணரணும். இந்த பிரபஞ்சத்துக்கு கூட ஒரு கனெக்ஷன்ல வரணும், யூனிவர்ஸ் கனெக்ஷன் கூட வரணும். இந்த யூனிவர்ஸ் கனெக்ஷன் கூட வரணும். நம்மளுக்கு எப்படி திங்க் பண்ணணும், எப்படி பேசணும், எந்தெந்த மாதிரி நம்ம மெடிடேஷன் பண்ணா நம்ம எப்படி யூனிவர்ஸ் கனெக்ஷன்ல வரலாம், நான் சொன்ன மாதிரி அந்த 7 சக்ராஸ் கூட நம்ம எப்படி அலைன் பண்ணலாம், நம்மளோட ஓராவை நம்ம எப்படி வந்து நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளாரையும் மெடிடேஷனுக்குள்ளாரையும் வந்தாதான் நம்மளால உருப்படியா நம்மள வாழ்க்கையே நம்மளால வாழவே முடியும். இல்லைன்னா வாழ்ற வாழ்க்கையே வேஸ்ட். வாழ்ந்தும் வாழாம ஒரு வாழ்க்கை என்ன, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். எத்தனை பேர் சுத்தி இருந்தாலும் சரி, ஓகே, ஒரு வெறுமனா அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பீங்க. அதுல ஒரு சந்தோஷமே இருக்காது. எத்தனை விஷயங்கள் கிடைச்சாலும் சரி, அதுல ஒரு சந்தோஷம் இருக்காது. எத்தனை விஷயங்கள் அடைஞ்சாலும் சரி, எத்தனை விஷயங்களை நீங்க வாழ்ந்துட்டு வந்தாலும் சரி, என்ன தப்பு லைஃப்ல போ, இப்படிதான் பேசுவாங்க. ஆனா இவ்ளோ உறவுகள் யாருமே இல்லைனாலும் சரி, தனியா இருந்தாலும் சரி, பிரபஞ்சத்து கூட நீங்க கனெக்ஷன்ல இருந்தீங்கன்னா சந்தோஷமா இருப்பீங்க. எதை பத்தி உங்களுக்கு அந்த ஃபியரே இருக்காது, அந்த லோ ஃப்ரீக்வன்சியே இருக்காது உங்களுக்கு. ஆல்வேஸ் யூ வில் பி பிந்தாஸ், ஹாப்பி, சூப்பரான லைஃபா இருக்கும். அப்படி ஒரு பிளிஸ்ஃபுல்லா உங்களுக்கு ஃபீல் ஆகும். லைட்டா இருக்கும் உங்களோட எனர்ஜிஸ். அந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இப்பெல்லாம் சின்ன குழந்தையா பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்பாங்க. பாத்தீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம், அது எப்படி ஃபீல் ஆகும்னு கூட தெரியாது. ஆனா இந்த பெருசுங்க எல்லாம் சொல்றதை கேட்டு கேட்டு அந்த குழந்தைங்க சொல்லும். ஓகே, அப்ப இந்த உலகமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் தான் போகுது. ஏன்னா மீடியா அது இதுன்னு எல்லாத்துல பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து நெகட்டிவிட்டி தான் பரப்பிட்டு இருக்காங்க. நம்மளோட வாழ்க்கையை நம்ம உருப்படியா வாழணும், சந்தோஷமா வாழணும் அப்படின்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி வயசானதுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, அடடா இந்த விஷயம் எல்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் எத்தனையோ விஷயங்களை அட்ராக்ட் பண்ணிருப்பேனே, எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேனே, இப்படிதான் இருக்கணும், இப்படி பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்ற அந்த ஒரு தெளிவு, அந்த ஒரு பக்குவம், அந்த ஒரு நாலேஜ், ஒரு விஸ்டம் எல்லாமே எனக்கு அப்பவே கிடைச்சது. இந்த யூனிவர்ஸ் கனெக்ஷன்ல அப்பவே கிடைச்சது. நான் நினைச்சதெல்லாம் டான் 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 நான் வந்து அட்ராக்ட் பண்ணிருப்பேனே, எத்தனையோ பேத்துக்கு நான் ஹெல்ப் பண்ணிருப்பேன்னு அப்போ நீங்க புலம்புவீங்க. டைம் போனதுக்கு அப்புறம் புலம்பி என்ன பிரயோஜனம்? என்ன, இன்னும் 4 வருஷம் தான் இருக்க போறோம், 5 வருஷம் தான் இருக்க போறோம், ஒரு 50 வயசு ஆச்சு, ஓகே, இன்னும் ஒரு 60 70 ஆகி போச்சுன்னா அப்புறம் நீங்க புலம்பி என்ன பிரயோஜனம்? ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, இப்பவே நீங்க ஒரு 20 இருக்கீங்க, ஒரு 15ல இருக்கீங்க, ஓகே, இல்ல ஒரு 25ல இருக்கீங்க, 30க்குள்ளார இருக்கீங்க, இப்பவே நீங்க இதுக்குள்ளார வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இனிமே நீங்க வாழக்கூடிய இந்த ஒரு டைம் டிராவல் பூராமே நீங்க எவ்வளவு சூப்பரா வாழலாம். எத்தனை விஷயங்களை உங்களால அட்ராக்ட் பண்ணிக்க முடியும்.
ஆமா தானே? மணி அட்ராக்ஷன் பண்ணலாம். ஓகே, ஒரு ஜாப் வேணும்னா ஜாப் அட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸ்பெசிபிக் பர்சன் வேணும்னா ஸ்பெசிபிக் பர்சன் அட்ராக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம யாரு, நம்மளுக்குள்ளார என்ன இருக்கு அப்படிங்கிற சிஸ்டத்தை பூராமே நீங்க வந்து உள்ளுக்குள்ளார, அது ஒரு அதுவும் ஒரு பெரிய ஒரு பிரபஞ்சங்க. உள்ளுக்குள்ளார இருக்க சிஸ்டத்தை நம்ம ஆராய்ஞ்சு நம்ம அதுக்குள்ளார நம்ம இது டிராவல் பண்றதே பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னியா இருக்கும். அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அடடா, நம்மளுக்குள்ள இந்தந்த விஷயம்லாம் இருக்கா, நம்மளுக்குள்ள ஓவரால இத்தனை விஷயங்கள்லாம் இருக்கா, நம்ம ஆத்மாக்குள்ள இத்தனை விஷயங்கள்லாம் இருக்கா. நம்ம ஆத்மா கூட நம்மளால பேச முடியும், நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் கூட நம்மளால பேச முடியும், நம்ம ஓரா கூட நம்மளால பேச முடியும். அதே மாதிரி நம்மளால அடுத்தவங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் கூட பேச முடியும், அடுத்தவங்களோட ஆத்மா கூட நம்மளால பேச முடியும். அது மட்டும் இல்ல, நம்மளால யூனிவர்ஸ் கூடயும் பேச முடியும். இது எல்லாமே மெடிடேஷன்ல பாசிபிள். அதே மாதிரி அடுத்தவங்க சோல் கூட பேச முடியும் சொன்னாலே ஆத்மா. அப்போ அந்த பெரிய பெரிய பாபாஜி அந்த மாதிரிலாம் பெரியவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கூட எல்லாம் கூட நம்மளால பேச முடியும். அப்போ நம்மளுக்குள்ளார எவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு பாருங்க. ஒரு பொக்கிஷம் நம்மளுக்குள்ளார இருக்கிறது பொக்கிஷம். அதெல்லாம் நம்ம ஆக்டிவேஷன் பண்ணி விட வேண்டாமா? ஒரு அருமையான வாழ்க்கை, ஒரு சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ வேண்டாமா? என்ன இப்படி லைஃப் இப்படி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, ஓகே நான் படிச்சுட்டேன், எனக்கு எல்லா அறிவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இது எல்லாமே சயின்ஸ் தான். இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, இந்த நான் சொல்ற இந்த யூனிவர்ஸ், நம்மளுக்குள்ளார இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே, இந்த 7 சக்கரஸ், இது எல்லாமே சயின்ஸ். அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா குருகுலம் அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஓகே, அதுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இதுதான் சொல்லி தருவாங்க. வேதங்களும் மந்திரங்களும், ஓகே, சான்ஸ்கிரிட், இந்த மாதிரி ஸ்லோகங்கள், இதெல்லாம் தான் சொல்லி தருவாங்க. எல்லாமே ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸ். ஓகே, அப்புறம் பாட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வில்வித்தை, இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வைப்பாங்க. அந்த புராண காலத்துல இருக்கிற அந்த வில்வித்தை, அது இது மாதிரிலாம். சோ உங்களுக்கு லைஃபுக்கு என்ன வேணுங்கிறது அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே, மெடிடேஷன் சொல்லி தருவாங்க. அந்த குருகுலத்துல உட்கார வச்சு டெய்லி அவங்களுக்கு மெடிடேஷன் இருக்கு, இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் படிக்கணும், செய்யணும். இதுதான் அவங்களுக்கு படிப்பாவே இருந்தது. ஓகே, அதுக்கப்புறம் உடற்பயிற்சிகள், அதே மாதிரி இந்த மாதிரி கலைகளை வந்து கத்துக்கிறது, அப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ், ஓகே, இந்த மாதிரி விஷயங்களை கத்துக்கிறது. இப்படி இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாடி, மைண்ட், சோல் எல்லாமே பேலன்ஸ்டா, இன்டலெக்சுவலா இருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த கல்வி முறை வந்து பாருங்க எந்த லெவல்ல இருந்தது, இப்ப இருக்க கல்வி முறை எந்த மாதிரி இருக்கு. இத்திலூண்டு குழந்தைங்க 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய புக், அது என்னதான் அதுங்க எப்படிதான் படிச்சு அதெல்லாம் மக்கடிச்சு அது அத்தனை எழுத்தும் அதுங்களுக்கு வந்து ஃபுல்லா வாழ்நாள் ஃபுல்லா ஞாபகம் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. அது எதுக்கு அவ்வளவு படிக்க வைக்கிறாங்க? என்ன டீச்சர்ஸே புலம்புறாங்கங்க. டீச்சர்ஸே இதெல்லாம் எதுக்கு இந்த சிஸ்டத்துல இருக்குன்னே தெரியல, எதுக்கு பிள்ளைங்களை போட்டு இப்படி கஷ்டப்படுத்துறாங்கன்னு தெரியல, இதெல்லாம் படிச்சு அவங்க என்னதான் பண்ண போறாங்க அப்படின்னு டீச்சர்ஸே புலம்புறது நம்மளே காதால கேட்கிறோம். ஆனா இந்த சிஸ்டத்தை யாரு மாத்துறதுன்னு தெரியும், இந்த எஜுகேஷனல் சிஸ்டம். சரிங்களா? சோ இந்த மாதிரி அதெல்லாம் படிங்க. சோ நாம என்ன சொல்றது, கூட்டத்தோடு ஒத்துதான் போய் ஆகணும். நீங்க உங்களோட படிப்பை படிக்கிறத படிங்க, ஆனா அது கூடவே இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, இந்த மெடிடேஷன்ஸ், இப்ப நான் சொல்ல எல்லா விஷயங்கள் இதையும் படிங்க. உங்க குழந்தைங்களுக்கும் படிக்க வைங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளார அவங்களையும் கொண்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ள இருந்த யூனிவர்ஸை கைட் பண்ணும். இந்த இடத்துக்கு நீ போகாத, இந்த பக்கம் போனீங்கன்னா உனக்கு வந்து அங்க மரம் உடஞ்சு விழுந்திருக்கு, அந்த பக்கம் ஏதோ சம் அப்டக்கல் இருக்கு, நீ அந்த சைட் போக முடியாது, இந்த சைட் போ ரூட், அதுவே முன்னாடியே சொல்லிடும். நான் படிச்சிருக்கேன், நான் எம்ஏ படிச்சிருக்கேன், பிஏ படிச்சிருக்கேன், நீங்க போவீங்க, இந்த பக்கம் போய் குர்றன்னு அந்த இடத்துல உட்காந்து நின்று இருப்பீங்க. பஸ்ஸை வச்சுக்கிட்டு, ஐ மீன் சாரி, காரை வச்சுக்கிட்டு இல்ல பைக்கை வச்சுக்கிட்டு, இந்த பக்கம் போக முடியாதும்பா. அதுக்கப்புறம் நீங்க திரும்பி வருவீங்க. ஆனா உங்களோட தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ரூட்ல நுழையும் போதே அது சொல்லிடும், டோன்ட் கோ திஸ் வே, டேக் திஸ் ரைட் அப்படின்றோம். தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லா விஷயத்திலும் கைட் பண்ணும். உங்களுக்கு முன்னாடியே எல்லாமே தெரிஞ்சு போயிடும், நடக்க போறது எல்லாமே தெரிஞ்சு போயிடும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து உங்களோட லைஃப்ல நீங்க மாத்தி மாத்தி அமைச்சு உங்களோட வாழ்க்கைய சேஃபா எடுத்துட்டு போக முடியும். உங்களை சேர்ந்தவங்களுக்கும் நீங்க ஒரு உதவியா இருக்க முடியும். புரியுதா? சோ இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நம்மளுக்குள்ளார இருக்கு. இதெல்லாம் தவற விட்டுறாதீங்க. கண்டிப்பா இதெல்லாம் நீங்க வந்து படிங்க. ஓகே, நம்மளோட லா ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச்சில் இதெல்லாம் தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க. இல்லை இந்த சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் வரும், அதை பார்த்தாவது படிங்க. நம்மளோட மெம்பர்ஷிப் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணுங்க. ஓகே,
நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் கால் பண்ணாதீங்க, ஒன்லி மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். ஓகே, அதாவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னத்தையோ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க இந்த யூடியூப்பில். போங்க, முதல்ல லைக்கை மட்டும் போட சொன்னாங்க, இப்போ வந்து லைக்கு போட்டு ஹைப்பும் போடுன்றாங்க. அப்போ தான் வந்து வீடியோ ரீச் ஆகும். ஓகே ப்ளீஸ், அதனால் அந்த ஹைப்பும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க, சரியா? அவ்வளோதான். வேறு ஏதாவது விட்டு போனா ஒன்றும் இல்லை. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது இருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எங்கேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம். ஓகே, அன்டில் தென் பபாய். பிரபஞ்சத்துக்கு நன்றி, உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி ஃபார் சப்போர்ட்டிங் மீ. பபாய்.